தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இன்றைய தேதியில் நம்மளுடைய சேனலில் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங்காக இருக்கட்டும், கம்பேரிசனாக இருக்கட்டும், ரிவ்யூவாக இருக்கட்டும் போன்ற பல விஷயங்கள் நீங்கள் நம்மளுடைய சேனலில் பார்த்துருப்பீங்க. பட் எப்போ எங்கே எது இருந்தாலுமே சரி, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கணும் இல்லையா? அப்படி நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னன்றதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். தவறாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பையர்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்பவே முக்கியமான விஷயங்களும் இந்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய தேதியில் நீங்கள் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும் போது மேக்ஸிமம் எல்லாருமே ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டு வாங்குறோம். அப்படி வாங்கும் போது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு சோப்பு டப்பா வச்சிருக்காங்க, இல்லை சோப்பு இருக்குப்பான்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் செங்கல் இருக்கு, நிறைய பேர் ஃபோன் இல்லைன்னு கூட சொல்லியிருப்பீங்க. இதற்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயோ எந்த வெப்சைட்டில் வேணாலும் ஆர்டர் பண்ணுங்க. எவ்வளோ நம்பிக்கையான வெப்சைட்டாக இருந்தாலும் ஃபோன் உங்கள் கையில் அந்த பார்சல் வந்த உடனே எடுத்த உடனே அப்படி இப்படிலாம் எக்ஸைட்மெண்ட்ல வந்து பிரிச்சிடாதீங்க. வெயிட் பண்ணுங்க. பக்கத்தில் யாராச்சும் உங்கள் நண்பர்களோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஃபோன் இருந்ததுன்னா, இல்லை உங்களதே பழைய ஃபோன் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்க ஆரம்பிங்க. பேக்கேஜ் ஃபுல்லாக வந்து எப்படி இருக்கு, சீல் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்கான்றதை பார்த்துட்டு அப்போ இருந்தே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருங்க. மெதுவாக ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுங்க. உள்ள ஓப்பன் பண்ணி ஃபோன் இருக்கா, ஃபோனுக்குள்ள தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கா, ஃபோன் ஆன் பண்ண ஆன் ஆகுதான்றதை பார்க்குற வரைக்கும் எல்லாத்தையுமே வீடியோ எடுங்க. சப்போஸ் மேபி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உள்ள ஃபோன் இல்லை, ஃபோனுக்கு பதில் வந்து சோப்பு டப்பா இருக்குது, இல்லை சோப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ணும்போது அட்லீஸ்ட் வந்து உங்களுடைய பணம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதுதான் அதிகமாக ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அமேசானில் இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கட்டும், அவங்க ஃபோன் டெலிவரிஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கிருந்து வரும்போது ஃபோன் கரெக்டாக தான் வரும். இங்கே நடுவில் வந்து யாரோ ஒருத்தர் மேபி டெலிவரி பர்சனாக இருக்கலாம், இல்லை ஷிப்பிங்கில் வரும்போது வண்டியில் வந்தவங்களா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாராக வேணாலும் இருக்கலாம். உங்கள் ஃபோனை எடுத்துட்டு அதுக்குள்ளே மாற்றி வச்சிருப்பாங்க, இல்லை எதுவுமே வைக்காம கூட விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் நடக்குது. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டும் அமேசானும் அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து திரும்ப தர்றதில்லை. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் விஷயமே நீங்க செய்ய வேண்டியது, ஒரு ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணும்போது உள்ள எல்லாமே இருக்கான்றத வீடியோவோட ரெக்கார்ட் பண்ணுங்க. அடுத்த விஷயம், ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியாச்சு, ஓபன்லாம் பண்ணியாச்சு, பாக்ஸ்க்குள்ள ஃபோன் தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அப்பாடா, ஒரு பெருமூச்சு விட்டுக்கோங்க. இப்போ உங்க கையில ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை போட்டு சைன்இன் பண்ணுங்க. சைன்இன் பண்ணும்போதே ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கேட்கும். அது என்ன ஏதுன்றதை படிச்சு பார்த்துட்டு ஆன் பண்ணலாமா ஆஃப் பண்ணலாமான்றத பர்மிஷன்ஸ் வந்து கொடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க கூகுள் அக்கௌண்ட்டை போட்டு சைன்இன் பண்ணி எல்லாமே வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் சப்போஸ் நாளைக்கு உங்க ஃபோன் மிஸ் ஆகுது, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல மறந்து வச்சிட்டீங்க அப்படின்னாலும் நீங்க அதே கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்க ஃபோன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இன்னும் ப்ரிசைஸா சொல்ல போனா ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு, கூகுள் தான். அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்க அதில் லாகின் பண்ணி வச்சாலும் அட்லீஸ்ட் வந்து அந்த அக்கௌண்ட்ல நீங்க எங்க இருந்து வந்து யூஸ் பண்ணாலும் உங்க ஃபோன் எங்க இருக்குன்றதை எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியும். அலாரம் அடிக்க வைக்க முடியும். அதே சமயத்தில் ஃபுல்லா வந்து ஃபேக்டரி ரீசெட் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் வந்து உங்களுடைய பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் டெலீட் ஆகிற மாதிரி கூட பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபோனை சேஃபாக வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு ட்ராக் பண்றதுக்கு எளிமையா என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை வந்து செய்துக்கோங்க. மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா, ஒருவேளை உங்க மொபைல் மிஸ் ஆயிடுச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன? நிறைய பேர் எனக்கு இதை பத்தி தான் மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சிம்பிளா சொல்ல போனா, நீங்க இப்ப நான் சொன்ன அந்த ரெண்டாவது பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணி உடனடியா இப்ப மிஸ் ஆச்சு டக்குன்னு தெரிஞ்ச உடனே நீங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்க ஃபோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. பட் நீங்க எவ்வளவு டிலே பண்றீங்களோ அவ்வளவு வந்து ஃபோன் கண்டிப்பா வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரே விஷயம் தான் பண்ண முடியும். போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். என்னுடைய ஃபோன் வந்து தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது. என் ஃபோனை யாரோ திருடிட்டாங்கன்னு சொல்லி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி நீங்க பண்ணும்பொழுது உங்களுடைய ஃபோனுடைய ஐஎம்இஐ நம்பர் அவங்க கண்டிப்பா வந்து கேட்பாங்க. அந்த ஐஎம்இஐ நம்பரை வச்சு தான் ட்ராக் பண்ண முடியும். அதுக்கு உங்ககிட்ட வந்து அதோடைய பில்லில் இன்வாய்ஸ் நம்பர்ல அந்த ஐஎம்இஐ நம்பர் வந்து இருக்கும். அது ரெண்டாவது உங்களுடைய ஃபோன் பாக்ஸ், அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அதுல ஐஎம்இஐ நம்பர் இருக்கும். இது ரெண்டுத்தும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க ஃபோனுடைய ஐஎம்இஐ நம்பர் என்னன்றதை ஓபன் பண்ண உடனே நீங்க இந்த கோடு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஐஎம்இஐ நம்பர் என்னன்றது வரும். அந்த ஐஎம்இஐ நம்பரோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோட வாட்ஸ்அப் குரூப்க்கு அனுப்பிச்சுக்கோங்க. மேபி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நீங்க வெளியில இருக்கீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ஷாட்டை அங்க காமிச்சு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். என்னப்பா எடுத்த உடனே இப்படி பயன்படுத்துறேன்னு கேட்குறீங்களா? அதுவும் நெகட்டிவாவே சொல்றேன். நெகட்டிவா சொல்லலைங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்களுக்கு நம்ம முன்கூட்டியே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தோம்னா, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். அதனால தான் இதை கொஞ்சம் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஸோ இப்போ ரெகுலரான விஷயத்தை பார்க்கலாம். பாக்ஸ் வந்தாச்சு, ஓபன் பண்ணியாச்சு, ஃபோன் இருக்கு, ஆன் பண்ண போறோம். இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா, புது ஃபோன் வாங்கியாச்சு,
நைட்டெல்லாம் சார்ஜ் போடணுமா இல்லை 6 மாதம்லாம் சார்ஜ் போடணுமா அப்படின்றது மாதிரிலாம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ண வேண்டாங்க. ஃபோனை ஆன் பண்ணுங்க, உள்ள பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை ஒரு 40% கம்மியாக இல்லை 50% கம்மியாக இருந்ததுன்னா உங்கள் ஃபோனை சார்ஜ் போடுங்க. அதுக்கு மேலே இருந்ததுன்னா நார்மலாக யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ 40% 50% கம்மியாக இருக்கும்போது நீங்கள் சார்ஜ் போட வேண்டியது எவ்வளோ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் சார்ஜ் போட்டால் தவறு கிடையாது. பட் மேக்ஸிமம் போடும்போது ஒரு 85 to 90% வரைக்கும் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய பேட்டரி கரெக்டாக வந்து குட் டு கோ. அதுக்கப்புறம் நார்மலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரி, இப்போ சார்ஜும் போட்டாச்சு, ஃபோன் ரெடியாக இருக்கு. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புது ஃபோன் அப்படியே இருக்கட்டும், புதுசாக அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டும் கொடுக்கவும் மாட்டாங்க. இல்லை மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. புதுசு மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தொடச்சு யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் இந்த இடத்துல ஒரு மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆன்லைனில் நீங்கள் எப்போ எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் சரி, இல்லை ஆஃப்லைன்லேயே வாங்கினா கூட ஃபோன் புதுசாக இருக்கும் போது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபோன் புதுசாக வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. இல்லாட்டி காசு திரும்ப வரும். நீங்கள் ஒரு வாரமோ இல்லை 3 நாளைக்கு மேலேயோ ஒரு ஃபோனை வந்து அப்படியே வச்சுட்டு யூஸ் பண்ணி அப்புறமா உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து ஃபுல்லாக அந்த ஃபோனை சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி வந்து பிரச்சனைகளா, அந்த மாதிரி பிரச்சனைகளா, இதெல்லாம் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்து உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபோன் எல்லாம் பண்ணிட்டீங்களா, சார்ஜ் பண்ணிட்டீங்களா, யூஸ் பண்ண ஆரம்பிங்க. யூஸ் பண்ண உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்க என்ன ஏதுன்றதை பார்ப்பாங்க. சப்போஸ் ரொம்ப சீரியஸான இஷ்யூனா உங்கள் ஃபோனை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான காசை வந்து தந்துருவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் புதுசாகவே வச்சுட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அது புதுசாகவே உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை தான் நான் முன்னாடி சொல்லியிருக்கணும். பட் இப்போ சொல்கிறேன், உங்கள் ஃபோன் வந்துருச்சா, யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேஸ் போடுங்க. ஏதோ ஒரு கேஸ் அவங்க பாக்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கேஸ் போடுங்க. இல்லாட்டி கடையில் போங்க, லோக்கலில் ஏதோ ஒரு கேஸ் இருந்தாலும் மினிமம் காசுக்கு ஏதாச்சும் ஒரு கேஸ் இப்போதைக்கு வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. பிகாஸ் நல்ல கேஸ் வரட்டும். அது வரைக்கும் நான் அப்படியே வச்சிருப்பேன் நீ வச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ வரதெல்லாம் நிறைய கிளாஸ் பேக்கோட நல்லா பலன்னு வருது. கையிலேருந்து வலிக்கு விழுந்ததுன்னா மொபைல் ஃபஸ்ட்டு ஓடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு கேஸ் நல்ல கேஸாக வாங்கி உங்கள் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. சரிப்பா, யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு, கேஸ் போட்டாச்சு, எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் டீடைல்ஸ்ல இருந்து எஸ்எம்எஸ்ல இருந்து எல்லாத்தையுமே உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட் என்னவோ அதுக்கு சிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வைக்கும் போது நீங்க மொபைல் அடிக்கடி மாற்றும் போதும் சரி, சப்போஸ் இன் கேஸ் மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருந்து மிஸ் ஆச்சுனாலும் உங்களுக்கு ரிகவர் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கான்டாக்ட்ஸ் மிஸ் ஆகாது, உங்களுடைய இம்பார்ட்டன்டான மெசேஜஸ் மிஸ் ஆகாது. ஸோ எப்பவுமே சிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது நார்மல் உங்க கான்டாக்ட் எஸ்எம்எஸ் மட்டும் கிடையாது, வாட்ஸ்அப்ல இருக்கட்டும், இல்லை இது போல பல விதமான விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே அப்பப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சிங்க் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத வீடியோஸ்ல இருந்து எல்லாத்தையுமே சிங்க் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் எங்க இருக்கோ அதை மட்டும் சிங்க் பண்ணிக்கோங்க. சரி, ஃபோன் ஆன் பண்ணியாச்சு, எல்லாமே யூஸ் பண்றோம். பட் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க ஃபோன் அப் டு டேட்டா இருக்கா அப்படின்றது சிஸ்டம் அப்டேட்டை செக் பண்ணி பாருங்க. சிஸ்டம் அப்டேட் வந்து ஆன் டு டேட் இருந்துச்சுன்னா மேபி ஏதாச்சும் சின்ன பக் கூட பழசு இருந்திருக்கும். நீங்க அதை தெரிஞ்சுக்காமையே வந்து அழகா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்புறமா தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எப்பவுமே அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணும்போது மேக்ஸிமம் இஷ்யூஸ் எல்லாமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்பதான் உங்களுக்கும் எக்ஸாக்டா என்ன அந்த ஃபோன்ல இருக்கு, எப்படி இருக்குன்றது எக்ஸாக்டா வந்து தெரியும். ஃபோனை எடுத்த உடனே உள்ள என்னென்ன ஆப்ஸ் இருக்குன்றதை பாருங்க. ஆப்ஸை பார்க்கும் போதே நிறைய விதமான தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ என்னென்ன ஆப்ஸ்ன்றது நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்பாகவே தேவையில்லாத ஆப்ஸை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. இல்லை அது இருக்கட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம்னு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது அப்படியே இருக்கும். எது தேவையான ஆப்ஸ் எது தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஃபோனும் கொஞ்சமாக ஸ்லோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால ப்ளோட்வேர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு தேவையில்லாத ஆப்ஸை ஃபஸ்ட்டே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி க்ளீனாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருந்தாலும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுடைய செட்டிங்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நாச் இருக்கும், அதை ஹைட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும், ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது போன்ற எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். பேசிக்கான விஷயங்கள், ரொம்ப கிரிட்டிக்கலான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன இருக்குன்றதெல்லாம் செட்டிங்ஸ் எல்லாம் போய் பார்த்து நோண்டாதீங்க. என்னென்ன இருக்கு பட் எது கிரிட்டிக்கல் எது நார்மல் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் டிஸ்பிளேல இருந்து உங்கள் சவுண்ட் எஃபெக்ட்ல இருந்து எல்லாமே ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் பார்த்து பழகிட்டீங்கன்னா, சப்போஸ் நாளைக்கு யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் மாற்றி வச்சுட்டாங்கன்னா கூட நீங்கள் எப்படி திரும்ப அது மாற்றுறதுன்றது உங்களுக்கு வந்து ஐடியா இருக்கும். ஸோ யாரையும் வந்து தேடிட்டு ரொம்ப வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் அங்கே இருக்காது. நம்ம கடைசி பாயிண்ட் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். நீங்கள் கேம்ஸ் விளையாடுறீங்களோ இல்லையோ, சப்போஸ் உங்கள் ஃபோன் வந்து கேம் விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிப் செட் இருக்குன்னா, நீங்கள் விளையாடாட்டியும் யாராச்சும் விளையாடுறவங்க கிட்ட கொடுத்து ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணி கொஞ்சம் விளையாட வைங்க. ஒரு ½ hour இப்படி விளையாடி வச்சு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்கள் ஃபோன் வந்து ஹீட் அதிகமாக ஆகுதா இல்லை நார்மலாக இருக்கான்றது உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஒருவேளை நார்மலாக இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்பவே அந்த கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நீங்கள் பாட்டு உங்கள் ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவதா, கேமரா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. எடுத்த உடனே கேமராஸ் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிங்க. வீடியோஸ் எடுக்க ஆரம்பிங்க. ஜஸ்ட் ரேண்டமாக ஏதோ ஒரு வீடியோ வந்து எடுங்க. பிகாஸ் ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் ஃபோன் கேமராஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஹீட்டப் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சீக்கிரமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஃபோனை ரிட்டர்னோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ பண்ணிக்கலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு அப்டேட் வேணும் அப்படின்னாலும் சீக்கிரமாக நீங்கள் அப்டேட் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த விஷயம் தான் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை தயவு செஞ்சு எல்லாருமே மிஸ் பண்ணாமல் வந்து பண்ணுங்க.
ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் செய்தால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற என்னுடைய ஒப்பீனியன் எல்லாத்தையுமே வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்ன விஷயங்களை தவிர உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் சஜஷன் இருக்கு, இல்லை இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் வந்து செய்யலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் சொல்கிறதா இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேபி ஒரு புது ஃபோன் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த விஷயங்களை உங்கள் நண்பர்கள் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம் எது, இல்லை தெரியாத ஒரு விஷயம் எது, நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.